அந்த அந்த சிலை வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதுல இருந்து நேச்சுரல்ல இருந்து எடுத்த கலர்ஸ் தான் நான் இதுல பண்ணியிருக்கேன். எதுல இருந்து என்னென்ன கலர்ஸ் எடுத்துன்னு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணணும். எடுத்து மிக்ஸ் பண்ணி டார்க் எல்லோவை வந்து நான் இந்த ஸ்கின்க்கு ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மொழிக்காக ஒரு கோவில் கட்டினாங்கன்னா அது நம்ம தமிழர்கள் தான். ஸோ இந்த துணியை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பால் கடுக்க போட்டு மார்னன் பண்ணியிருக்காங்க. வெல்லமும் இரும்பு, துருப்பிடிச்சு இரும்பு. ஸோ மெஷர்மெண்ட்டோட தண்ணியில போட்டு பானையில தான் ஊற வைப்போம். நன்றி மேம், நன்றி. ஒர்க் முடிக்க வந்து எனக்கு ஒரு 2 மாசமா அதுல வந்து ஒரு காளை மாடு மட்டும் இறந்துடுச்சு. ஸோ அந்த ஃபீலிங்ல இருக்கிறப்போ எனக்கு அந்த மைண்ட் தாட்ல இந்த டிசைனை வந்து கன்வே பண்ணேன். இதுவுமே 2 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஒரே கையில தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாமே நேச்சுரல் டைல தான் பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் பவானி. அரசு கவின் கலைக்கல்லூரியில நான் ஃபைனல் இயர் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ண கலம்காரி ஒர்க் பத்தி உங்களை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணது தமிழ் அன்னை காரைக்குடியில தமிழுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ அதுல தமிழ் அன்னையும் ஒரு சிலையா எழுப்பியிருக்காங்க. ஒரு மொழிக்காக ஒரு கோவில் கட்டினாங்கன்னா அது நம்ம தமிழர்கள் தான். ஸோ அந்த வகையில நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கோம். ஸோ அதுல அந்த அந்த சிலை வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது தெரிவிக்கிற விதமா அந்த சிலையை டிட்டோவா அதே மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இதுல என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டைஸ்ல தான் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் வச்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து மொத்தம் 247 எழுத்துக்களுமே இதுல வந்து நான் பண்ணியிருக்கேன். பார்டரா பண்ணியிருக்கேன். இது வந்து கலம்காரி பேசிக்ல நான் இது பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ஒன்லி நேச்சுரல்ல மட்டும் பண்ணியிருக்குது. ஸோ இந்த தமிழ் அன்னைக்காக ஒரு சின்ன கவிதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ்குடியே. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 சேர்த்து 247 எழுத்துக்களை பெற்று திராவிட குடும்பத்தின் வரிவடிவாய் எடுப்பாய் நிற்கும் எம்மொழி செம்மொழி, அதுவே நம்ம தாய் தமிழ் மொழி. குமரிகண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் மலர்ந்து உலகின் கடைக்கோடி மக்களை விழுக்க வைக்கும் ஒரு மொழி. இம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமோ, புகழை உணர வேண்டுமோ, பழகி பாருங்கள் இம்மொழியின் எகர ஓசையை. உச்சரித்து பாருங்கள் இம்மொழியின் அக்ரின் ஓசையை. யாசித்து பாருங்கள் இம்மொழியின் ஓங்கார ஓசையை. தொன்மையை தொடர வேண்டுமோ, அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணம் இயம்ப வேண்டுமோ, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமோ, புறநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமோ, அகநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம். கைத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை. காதில் அணியும் குண்டலமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டலகேசியை. கையில் அணியும் வளையலாய் வளைத்து படிங்கள் வளையாபதியை. குறுந்தொகையை குறுக்கிட முடியுமோ, ஐவகை நிலங்களை எம்மொழி காட்டிலும் விளக்கிட முடியுமோ. என்ன இல்லை எம்மொழியில் எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்துக் கூறுவது என்பது. என்ன இல்லை எம்மொழியில் எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்துக் கூறுவது என்பது. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி வேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் 1000 கடந்தாலும் மொழிக்கு முதலாய் தலையாய் விளங்கும் எம்மொழி செம்மொழி, அதுவே நமது தாய் தமிழ் மொழி என்று சொல்லி இந்த கவிதை மூலியமா தான் இந்த ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதான் இந்த ஒர்க்கு. இது எல்லாருக்குமே லைக் பண்ற மாதிரி இந்த ஒர்க் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ இது இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நேச்சுரல்ல இருந்து எடுத்த கலர்ஸ் தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். எதுல இருந்து என்னென்ன கலர்ஸ் எடுத்துன்னு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணணும். பதிமுகம் இது வந்து கேரளா சைட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் இந்த தாமரை வந்து நான் கலர் கொடுத்துருக்கேன். ரெட்டு கடுக்கா பூ, அதுக்கப்புறம் அவரிய லைன், அது இண்டிகோ. ஸோ இந்த நேச்சுரல் கலர்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகாம ஃபிக்ஸிங்காக இருக்கிறதுக்காக இந்த படிகாரமும் கடுக்காவையும் நம்ம வந்து வார்னட்டா யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலர்ஸ்லாம் நம்ம பாயில் பண்ணி இதுல உள்ள கலர்ஸை நம்ம அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது பதிமுகம். இது வந்து ரெட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த தாமரைக்கு வந்து இந்த ரெட் கலர் இந்த பதிமுகம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மாதுளை தோல் கடுக்காப்பூ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டார்க் எல்லோவை வந்து நான் இந்த ஸ்கின்க்கு ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காசிக்கட்டி வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ இதுவுமே இது ஒரு ஸ்டோன் மாதிரி தான். ஸோ இதை துகள் பண்ணி இது தண்ணியில பாயில் பண்ணோம்னா இந்த ப்ரௌன் கலர்ஸ்ல நம்மளுக்கு வந்து கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பதிமுகத்துல அதாவது கசீம்ன்ற ஒரு பிளாக் சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மெரூன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ வந்து இண்டிகோ ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸோட இது இல்லை. ஸோ அது ஸ்டோன் ஒர்க்காக நாங்கள் வீட்டில் தான் இது பண்ணுறோம். ஸோ அதுவுமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலில் பண்ணது. ஃபேட் ஆகுமான்னா இல்லை. ஸோ அது ஃபிக்ஸிங்காக நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கசிங், அதாவது இதுக்கு ஒர்க் பண்ணதுக்கும் நான் ப்ரஷ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. கலம்காரி பென், அதாவது பேம்போ ஸ்டிக்ல உள்ள ஒரு நீடில் தான் வச்சு நான் இதை ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த துணியை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பால் கடுக்கா போட்டு மார்னன் பண்ணியிருக்காங்க. ஸோ பால் கடுக்கா போட்டதுனால இதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுறதா கசிங், அதாவது நான் சொல்லுவேன் சார் வெல்லம் இரும்பு போட்ட ஒரு வாட்டர், இதுதான் கசிங். அதாவது பிளாக் சொல்யூஷனுக்கு நம்ம கலம்காரியில் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து வெல்லமும் இரும்பு, துருப்பிடிச்சு இரும்பு. ஸோ மெஷர்மெண்ட்டோட தண்ணியில போட்டு பானையில தான் ஊற வைப்போம். ஸோ 22 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து வடிகட்டி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எத்தனை நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வச்சு இந்த கடுக்கா துணியில் வந்து ட்ரா பண்ணோம்னா கடுக்காவோட ஆட் ஆகி அந்த பிளாக் கலரில் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பிளாக் வந்து என்ன வாஷ் பண்ணாலும் ரிமூவ் ஆகாது, துணி கிளிறு வரைக்குமே இது வாஷ் ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால ஃபிக்ஸடாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நேச்சுரல் ரைஸ் வந்து நம்ம இதை கலர்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். இது கலம் பென், அதாவது பேம்போ ஸ்டிக்கில் இந்த வந்து த்ரெட்டை ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த எசன்ஸை வந்து ஃபுல்லாக சோக் பண்ணி இது வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து வெளியே அப்ளை ஆகும். ஸோ டார்க் இடத்துல வந்து லைன் கொடுத்தோம்னா இது வந்து லைட் இருக்குது டார்க் ஆக்கி இந்த பிளாக் கலர் நம்ம கொடுக்குது. ஸோ அதாவது கடுக்காவோட மிக்ஸ் ஆகுதுனால தான் இந்த பிளாக் ஹெவி பிளாக் கொடுக்குறது. ஸோ அதனால இதுக்காக மார்னெட் வந்து கடுக்கா தான் யூஸ் பண்ணுறது. பிக்மெண்ட்ஸ் பைண்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இஸ் பிக்மெண்ட்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி இதுல இருந்து தான் ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து ட்ரை பண்றாங்க. திஸ் ப்ராடக்ட் எக்ஸ்போஸ் திஸ் டெக்ஸ்சர்ஸ் டிசைன். ஸோ இதில் இந்த பிக்மெண்ட்டை போட்டுட்டு ஸ்கியூஸ் பண்ணோம்னா இந்த ஒயிட் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பேஸ்ட் ஆகி பேக் சைடில் வந்து இதுதான் டிசைனாக கன்வெர்ட் ஆகுது. ஆமாம் சார், இது ஃபுல்லாகவே ஹோல்ஸ் இருக்குது. அதாவது இது நெட்டாக தான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இண்டிகோ ஃபுல்லாக, அதாவது பாலிப்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த பாலிப்ளூ வந்து லைட்டில் பார்த்தா வந்து அது வந்து ட்ரை ஆகி அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால எங்கெல்லாம் டிசைன் இருக்கோ அந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு ஆல்ரெடி ஒரு ஷீட்டில், அதாவது இந்த ஷீட்டில் வந்து பிளாக் வச்சு லாக் பண்ணுறதுக்காக இந்த டிசைன் அப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணோம்னா எங்கெல்லாம் டிசைன் இது பண்ணுமோ அந்த இடத்துல ரிமூவ் ஆகிடும் பாலிப்ளூ. ஸோ மீதி இடத்துலலாம் வந்து ஃபிக்ஸடாக வந்து இந்த பிக்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதெல்லாம் கலர்ஸ் வச்சு ஒரு சாரியும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 3 வாரம் தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேம். ஸோ இது வந்து ஃபுல்லாக நேச்சுரல் கலர்ஸில் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆண்டாள் மேம், ஆண்டாள் கிருஷ்ணருக்கு மேம், திருப்பாவையிலுடைய ஸ்டோரி தான் மேம். சூடி தந்த சுடற்கொடி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் எடுத்து பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பெரியாழ்வார் இருக்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து மாலையை சூடி கண்ணாடியில பாக்குறப்ப கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு இமேஜின்ல பார்ப்பாங்க. நீங்களே பண்ணீங்களா? எஸ் மேம். 1 month ஆச்சு மேம். 1 month ஃபுல்லா பண்ணேன். ஸோ கலம்காரி பென். ஆமா மேம், எல்லாமே பேம்போ ஸ்டிக்ல கலம்காரி பென்ல தான் ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபுல்லா ஹேண்ட்மேட் தான். ஓகே, இப்போ இது நம்ம வாஷ் பண்ணனா எத்தனை நாள் இருக்கும்? வாஷ் வந்து நம்ம சோப்பால எல்லாம் யூஸ் பண்ண கூடாது மேம். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்ல பண்ணிருக்கோம். நம்ம கெமிக்கலான சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமா கலர் போக ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வந்து சோப்பு காய், அதாவது பூந்தி கொட்டை. கண்டிப்பா. இது மங்களகிரி காட்டன் மேம். இந்த கிளாத்தோடைய நேம் வந்து மங்களகிரி காட்டன். ஸ்ரீகாళஹஸ்தியில கலம்காரி தான் ரொம்பவே ஃபேமஸ் மேம். சோ அந்த இடத்துல வாங்கின கிளாத் தான் இது. சோ அந்த கிளாத் ஒயிட் கிளாத் எவ்வளவு பிரைஸ் வெச்சு வாங்குனீங்க? 1300க்கு இந்த ஒயிட் கிளாத் தான் மேம். 6 மீட்டருக்குமே சாரியா வாங்கினேன். சோ இந்த பார்டர்ல அந்த பார்டர்ல ஜரி மட்டும் இருக்கும் அதுல. சோ பால் கடுக்கா போட்டதுனால ஃபுல் கலர்ஸ் எல்லோவா மாறி இருக்கு. சோ அந்த பால் கடுக்கா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபிக்ஸ் ஆகாது. சோ அதுக்காக நான் இது பண்ணிருக்கேன். ஆண்டாளுக்கு பிடித்த மாதிரியான கிளி, தாமரை அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல் பாடி டிசைன்லயுமே ஆட் பண்ணி பண்ணிருக்கேன். சோ வந்து அவங்களுடைய கணவர் நினைச்சு ஒரு கனவு இருக்கும். சோ அதை வந்து இதுல கன்வே பண்ற மாதிரி இந்த ஆண்டாளுடைய கான்செப்ட் எடுத்து பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேம். நன்றி மேம். நன்றி. ஆக்சுவலா செமையா இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அந்த வர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி மேம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைனல் இயர் ஆயிடும். யா மேம், ஃபைனல் இயர். தேங்க்யூ. சோ நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான் இங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க? ஓன்லி ஃபைனல் இயர்? 20 ஸ்டூடெண்டோட ஒர்க்ஸ் தான் மேம் இங்க இருக்கு. ஆமா. சரி, க்ரூவல் எம்ப்ராய்டு காஷ்மீர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான எம்ப்ராய்டரி இது. ஸோ அந்த க்ரூவல் எம்ப்ராய்டரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடி ஃப்ளவர்ஸ் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேர்ட்ஸும் அவங்க நிறைய டிசைனாக அவங்க கன்வே பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பேர்ட்ஸ் வந்து மெயின் கேரக்டராக வச்சு அந்த கொடி ஃப்ளவர்ஸ் வந்து பார்டராக வந்து கன்வே பண்ணேன். ஸோ இது வந்து வால் ஹேங்கிங்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் முடிக்க வந்து எனக்கு ஒரு 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணதுனால என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் க்ரூவல் எம்ப்ராய்டு தான். சார். ஸோ இது வந்து இதுவுமே 2 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே கையில தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேர்ட் பண்றப்போ டபுள் கையில ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து அடிப்பட்டதுனால ஒரே கையில ட்ரை பண்ணி ஒரு 2 மாசத்துல முடிக்க முடிஞ்சதுனால வரையாடு நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு. ஸோ இதனுடைய நீலகிரித்தார் வரையாடலும் ஸ்ரீகாళஹஸ்தியில இன்டர்னுக்காக போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் பேனல் ஒர்க்கா இந்த ஒர்க் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து பேம்போ ஸ்டிக்ல, அதாவது அந்த ஸ்டிக்கை பிடிச்சி எப்படி நம்ம ட்ரை பண்ணணுன்ற அளவுக்கு இந்த ஒர்க்ல தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் அவங்க மனைவியோட இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதுல வந்து நான் ஒரு பீகாக் மட்டும் போட்டுட்டு, ஸோ அவங்க கலம்காரிக்குன்னு ஒரு ஸ்டைல்ஸ் டிசைன்ஸ் இருக்கு.
ஸோ அவங்க என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கவனிச்சு அதில் உள்ள இது வந்து ஜாமெட்ரிக்கலாகவும் அதுக்கப்புறம் வேவியாகவும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே கலம்காரியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் இதில் ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருப்பேன். அந்த கலம்காரியில் வந்து இது வந்து கஜ்ஜன்னு சொல்லுவாங்க, இந்த வேவியாக போகிறது. அதிகமாக அந்த கஜ்ஜு இல்லாமல் அந்த கலம்காரி ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே நேச்சுரல் டையில் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவபெருமான் அப்படின்னா நடராஜர் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் கன்வே பண்ணி பார்த்ததுல இது வந்து கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த உருவத்தை நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதாவது யானை கரிவுறுத்த சிவபெருமான் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரோட இது பாதம் தரிசனம் அப்படின்னும் இந்த சிவபெருமானை வந்து போட்டுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நேச்சுரல் டேயில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் நடராஜர் இதுவுமே இது வந்து மாதுளத்தோல், அதுக்கப்புறம் டீ தூள், அதுக்கப்புறம் வெங்காயத்தோலுடைய சாறு, இதெல்லாம் வச்சுதான் இந்த ஒர்க்ஸை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து செம்மண்ணால இந்த கலர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண ஒர்க்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து முருகா பெருமான், இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கேன். களம் கற்றுட்டு பேருக்கு இந்த கலர்ஸ்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இந்த கலர்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கடுக்கா பூலேருந்து எடுத்த எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காசி கட்டிலேருந்து எடுத்த இந்த ப்ரௌன் கலர்லாம் நான் எடுத்திருக்கேன். இது இண்டிகோடைய அவுரி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் கடுக்கா பூவோட எல்லோ, அது ப்ளூ அது எல்லோ, ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுனால இந்த க்ரீன் எனக்கு கிடைச்சிது. இது வந்து அவுரி இலையோடைய ப்ளூ, பியூர் ப்ளூ. ஸோ இது வந்து பதிமுகத்தினுடைய ரெட், லைட்டாக ரெட் நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா வந்து விவசாயி தான். ஸோ அவர் வந்து ஏர் உழுவார். அதில் வந்து ஒரு காளை மாடு மட்டும் இறந்துடுச்சு. ஸோ அந்த ஃபீலிங்கில் இருக்கிறப்போ எனக்கு அந்த மைண்ட் தாட்டில் இந்த டிசைனை வந்து கன்வே பண்ணேன். ஸோ ஏர் மாடு காளையும் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பேன். பார்டரில் வந்து ஜல்லிக்கட்டு அந்த டிசைனோடு இருந்து இருக்கிற மாதிரி அந்த காளையும் டிசைன் பண்ணி இந்த பல்லு, அதாவது சில்க் சாரியோடைய பல்லு டிசைன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்.